ஹாய் முருகா, என் பேர் சக்தி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் முருகா. நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி. என்னோட கஷ்டம் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். இறைவா, இன்று என் பள்ளித் தேர்வில் நான் சிறப்பாக செயல்பட அருள் புரியுங்கள். எனக்கு தெரிந்த அனைத்தையும் சரியாக எழுதவும் அமைதியான மனதுடன் செயல்படவும் எனக்கு துணை நில்லுங்கள். முருகா, நாளைக்கு எங்கள் ஊரில் உங்களுக்கான திருவிழா நடைபெற இருக்கிறது. எல்லாரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து வந்து எங்கள் ஊரையும் மக்களையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊரில் பெரிய திருவிழா நடந்தது. ஊரே கோலாகலமாக இருந்தது. மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் விழாவை கொண்டாடினர். பாருங்கள், அந்த ராட்டினம் சுற்றுகிறது. நாம் விரைவாக சென்று மிட்டாய் வாங்கிவிட்டு ராட்டினத்தில் ஏறுவோம். இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாள். எல்லாரும் திருவிழாவுக்கு புது Dress, சாக்லேட், ராட்டினம்னு ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா என்னால மட்டும் ஏன் எதுவுமே செய்ய முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. என் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. என்னிடம் ஒரு பைசா கூட இல்லை. நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லை. யாரும் உன்னை பார்க்க போகிறார்கள். உனக்கு பிடிச்சதையெல்லாம் வாங்கி போகிறார்கள். ஆனால் என்னிடம் உனக்கு தர எதுவுமே இல்லை. என்னை மன்னித்து விடு. எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. உடனே பக்கத்தில் இருந்த கல்லை எடுத்து முருகன் போல வடிவமைத்தேன். என்னால் முடிந்த பொருட்களை வைத்து பூஜை செய்தேன். தம்பி, எனக்கு ரொம்ப பசிக்கிறது. ஏதாவது உணவு கிடைக்குமா? உட்காருங்கள் தாத்தா, நான் உங்களுக்கு உணவு தருகிறேன். இந்தாங்க தாத்தா, தயிர் சாதம். இத சாப்பிடுங்கள். இது உங்களுக்காக கொண்டு வந்தேன். பசியோடு இருக்காதீர்கள் தாத்தா, நிதானமா சாப்பிடுங்கள். என் அம்மா செய்த உன் பக்தியும் அன்பும் என்னை பணிந்து விட்டது. உன்னுடைய இந்த தூய மனதையும் தெய்வத்தின் மீதான உன் ஈடுபாட்டையும் பார்க்கும்போது இதோ உனக்கு ஒரு சிறிய பரிசு நான் கொடுக்கிறேன். இந்த வேல் நீ எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு செல் என்று கூறினார் தாத்தா. அன்புடன் இதை உன் கையால் பெற்றுக்கொள்ளு என் செல்ல. எங்கே சென்றார் அந்த முதியவர்? இப்பொழுது முதியவராக வந்தது முருகன். நீங்க தானா? என்னை காண்பதற்காக நீங்கள் தான் வந்தீர்களா? என் மீது இவ்வளவு அன்பா? முருகா, அனைவரும் உங்களை பார்ப்பதற்காக காசு பணம் என்று கொடுக்கிறார்கள். ஆனால் உங்களை காண்பதற்கு காசு பணம் தேவையில்லை. நல்ல மனசும் நல்ல பக்தியும் இருந்தாலே நீங்கள் எங்கள் முன்னாடி வந்திருப்பீர்கள் என்று நான் இப்போது புரிந்துவிட்டேன். ரொம்ப நன்றி முருகா.